திமுக என்னென்னலாம் கொடுமைகள்லாம் தமிழகத்துக்கு எல்லாமே செஞ்சிருக்கு? கொடுமை தானா. என்னென்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. நான் இப்போ சிம்பிளா சொல்றேன். காமராஜர் வாழ்ந்தாரு, ம். முதலமைச்சரா வாழ்ந்தாரு. அவரு வாழ்ந்தது ஒரே வண்டியில போயிட்டு ஒரே வண்டியில வராரு. ம். புரியுதா? கக்கன்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு தெரியுமா உங்களுக்கு? ம். கக்கன் எப்படி இருந்தாரு? ம். அவர் வந்து இருக்கிற காவல்துறை அமைச்சரா இருந்தாரு. வெறும் ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து அவரு லாஸ்ட்ல இறந்தாரு. ம். அது மாதிரி யாருமே இல்லையானா? இப்ப இருக்கிற முதல்வர் யாருமே இல்லையானா? ம். 2 ஆட்சி வந்துச்சுன்னா, அதிமுக வந்துச்சு, திமுக வந்துச்சு. யார் இருந்தா அது மாதிரி? ம். இல்லையானா அது மாதிரி? ஓகே. 2024 தேர்தல்ல மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு தளபதிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றேன் நானு. தளபதிக்கு ஓட்டு தளபதிக்கு போட்டா ஒரு என்னென்ன மாற்றம் விஷயம்லாம் ஒரு மாறும்? மாற்றம் வரணும்லண்ணா ஓகே. தளபதிக்கு. என்னென்ன மாற்றம்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? என்னன்னா, என்னென்னலாம் மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்புண்ணா ஃபர்ஸ்ட். ம். பெண்களுக்கு பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு. ம். அடுத்தது இது பட்டியல் மக்கள் ம். எல்லாருக்கும் பாதுகாப்பு. இல்ல பெண்களுக்கான உரிமைகள் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆட்சியில் நிறைய கொடுக்குறாங்களே. 1000 ரூபாய் மகளிர் கொடுத்துறாங்க. பஸ் வசதி நான் கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா டாஸ்மார்க்ல அந்த 1000 ரூபாய் எடுத்துன்னு போயிடுறாங்கண்ணா. ம். கணவர் 1000 ரூபாய் எடுத்துன்னு போயிடுறாரு டாஸ்மார்க்ல. ம். அந்த 1000 ரூபாய் 1000 ரூபாய் குத்தாரு 1000 ரூபாய் குத்தாருன்னா என்ன பண்ண முடியும்? ம். டாஸ்மார்க்ல கொடுக்குறாங்க 1000 ரூபாய் கணவர். ம். அவங்க தாலியை வித்துட்டு போயிட்டு சரக்கு அடிக்கிறாங்க, ம். குடிக்கிறாங்க. இல்ல அவர் குடிக்காதீங்க. டாஸ்மார்க் இல்லண்ணா, இப்போ கொரோனா டைம்ல டாஸ்மார்க்கு போராட்டம் பண்ணாரு. ம். மக்களுக்கு வந்து டாஸ்மார்க்ல வந்து போராட்டம் பண்ணாரு. இது இப்போ இந்த ஆட்சியில மூடலையே, டாஸ்மார்க்கே மூடலையே. 24 மணி நேரம் இருக்குதுல்ல டாஸ்மார்க். தமிழ் முதலமைச்சர் சொன்னாரு விலை அதிகமா இருக்கு குடிக்காதீங்க உடம்பு கெட்டு போயின்னு சொல்றாரு இல்லையா? அவர் சொல்லுவாருன்னா, இதை ஏன்னா அவங்க நடத்துறாங்க. ம். கேட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் மூடணும்னு சொல்றாங்க டாஸ்மார்க். இவங்க என்ன பண்றாங்க டாஸ்மார்க் வச்சுக்கிட்டு? ம். இவங்களுக்கு தானே வருமானம். செந்தில் பாலாஜி எவ்வளவு கொள்ளாச்சாரு. வந்து முதலமைச்சர் ஜெய்பீம் படம் பார்த்து அழுதாரு. ம். இதுக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமோ ஏதோ கண்டன அறிக்கையும் உருல, எதுவுமே உருல முதலமைச்சர். இது என்னது முதலமைச்சர் இப்படி பண்றாருன்னு என்ன மக்களுக்கு யாருக்குமே என்னதுன்னு தெரியல. புரியுதா? இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்போ நீங்களே பாத்தீங்களா, ஈசிஆர்ல வந்து ஒரு பொண்ணு வண்டியில போனாங்க. இந்த கொடி பாத்தீங்களா, அது என்ன இஷ்யூ ஆச்சுன்னு. இதுக்கு ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல முதலமைச்சர். இப்போ வந்து 2026 எங்க அண்ணன் தளபதி அவர்கள் வந்தா இந்த ஆட்சிக்கு ஒரு மாற்றம் வரும்ண்ணா. இல்ல நாடக ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? என்னன்னா, நாடக ஆட்சி நடந்துட்டு இருக்குன்றாங்களே, எந்த அளவுக்கு உண்மை? அது உண்மைதானா? அது பரம்பரையா திமுகல இருக்கவங்க தான் வளர்றாங்க. ம். இப்போ நேத்து வந்து ஒரு கூத்தாடின்னு சொல்றாரு. ம். இவர் துணை முதல்வர் யாரு? கூத்தாடி தானே. ம். அவர் தானே படம் நடிச்சிட்டு வந்திருக்காரு. படம் நடிக்காம யாரும் வரல. அவர் கேட்டா நம்ம தளபதி வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. புரியுதா? ஒன்னும் மக்கள் பணத்தை வந்து வாங்கி சாப்பிட்டு யாரும் வரல. அவர் வரல தளபதி. அவர் நடிச்சு அவரு சொந்த பணத்துல தான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்காரு தவிர மிச்ச எந்த விஷயத்துக்கும் வரல தளபதி.